ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் காபி பேஸ்ட். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களால் பார்த்து எங்கள் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணி என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் நம்மளோட கன்னியாகுமரி சீரிஸில் இது 3வது வீடியோங்க. இந்த வீடியோவில் நம்ம கன்னியாகுமரிக்கு பக்கத்தில் இருக்க வட்டக்கோட்டையை தாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னியாகுமரியில் பகவதி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அப்புறமா கன்னியாகுமரி பீச் பஸ் ஸ்டாப்லேருந்து வட்டக்கோட்டை போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஸோ ஓகேங்களா, பஸ் ஸ்டாப்லேருந்து பஸ் ஏறுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். 5 கிராமம் போகிற பஸ் வந்துச்சு. அந்த பஸ்ஸில் ஏறி வட்டக்கோட்டை ஜங்ஷனில் வந்து இறங்கிட்டோம். ஜங்ஷன்லேருந்து ஒரு வட்டக்கோட்டை போகிறதுக்கு ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும். ஆட்டோ கேட்டோம், 60 ரூபா தான் சொன்னாங்க. சரி பரவாயில்ல, நடந்தே போகலாம், நல்லாவும் இருக்கும் ரூட் அப்படின்னு சொன்ன உடனே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். 1 கிலோமீட்டர் தான். எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு 500 to 600 மீட்டர்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு 400 மீட்டர்ஸ் இருக்குது. ஸோ போனோன்னா வட்டப்பாறை ரீச் வட்டக்கோட்டை எனக்கு வட்டப்பாறைனே வருது. வட்டக்கோட்டை ரீச் ஆகிடுவோம். அங்கே போயிட்டு ஒரு சூப்பரான ஒரு செம்மையான ஒரு வியூ உங்களுக்கு காமிக்கிறேன். வட்டக்கோட்டையை நோக்கி நம்ம நடக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பச்சை பசேல்னு புல்வெளிகளோட நம்ம நடந்து போகிற ரூட்டு ஃபுல்லாகவே ரொம்பவே அழகாக இருக்குங்க. ஸோ அந்த ரூட்டை பார்த்து ரசிச்சுக்கிட்டே அப்படியே ஜாலியாக கொஞ்சம் தூரம் பேசி நடந்துகிட்டே இருந்தோம். கொஞ்சம் தூரம் நடைபயணத்துக்கு அப்புறம் நம்ம ஃபைனலி வட்டக்கோட்டையை ரீச் பண்ணிட்டோங்க. வட்டக்கோட்டையை ரீச் பண்ணிட்டோம். வட்டக்கோட்டையை பார்த்ததுக்கப்புறம் மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷங்க. ஸோ உள்ளே என்ட்ரி ஆகலான்னு பார்த்தா என்ட்ரி டிக்கெட் எடுக்கணும்னு சொன்னாங்க. என்ட்ரி டிக்கெட் எங்கே எடுக்குதுன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கவுண்டர் இருக்குது, அங்கே போய் டிக்கெட் எடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அங்கே போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போது அந்த போர்டில் வட்டக்கோட்டைக்கு என்ட்ரி ஃபீஸ் எவ்வளோ, வட்டக்கோட்டைக்கு என்ட்ரி எப்போ, எக்ஸிட் எப்போ அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு 2 டிக்கெட் தேவைப்பட்டுச்சு. ஸோ 2 டிக்கெட் எடுத்துகிட்டு வட்டக்கோட்டைக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். உள்ளே என்ட்ரி ஆனதுமே ஒரு அழகான மரம் இருந்துச்சு. அதில் நிறைய சீட்டிங் கெப்பாசிட்டி வேறு இருந்துச்சு. ஸோ அதில் போய் உட்காந்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நல்லாவே இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறமா அதுக்கு பக்கத்திலே வட்டக்கோட்டை பற்றின முழு தகவல்களை சேர்த்தா மாதிரி ஒரு போர்டு வச்சுருந்தாங்க. அந்த போர்டில் வட்டக்கோட்டையோட வரலாறு முழுவதுமாக இருந்துச்சு. அதை கொஞ்ச நேரம் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிட்டு வட்டக்கோட்டையை உள்ளே ரசிக்கலாம் அப்படின்னு உள்ளே வந்துட்டோங்க. மதியம் கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 1:15. நல்லா செம்மையான வெயில் அடிக்குது. கோட்டை தெரியுதா எவ்வளோ வெயில் எப்படி இருக்குது அப்படின்னு. அதேமாரி இந்த வெயிலில் ஏன் அந்த கோட்டைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோட்டையோட லொக்கேஷன் தான். ஸோ டாப் ஆங்கிளில் ஒரு லொக்கேஷன் இருக்குது. அந்த லொக்கேஷனுக்காக தான் என்ன லொக்கேஷன்ன்றான். அப்படி என்ன தாண்டா லொக்கேஷன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அந்த ஸ்டெப்ஸ் இருக்குல்ல, இந்த ஸ்டெப்ஸில் ஏறி போனால் தாங்க அந்த லொக்கேஷனை பார்க்க முடியும். ஸ்டெப்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் படிக்கட்டுகளாகவும் ஒரு பக்கம் சரிவான பாதைகளாகவும் இருக்குல்ல. எதுக்கு இப்படி இருக்குது? இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. நான் அது என்னன்றதை அப்புறமா சொல்கிறேன். இப்போ நம்ம இருக்க வட்டக்கோட்டைக்கு ஒரு வரலாறு இருக்குங்க. அது ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்ப்போம். வட்டக்கோட்டை 18ஆம் நூற்றாண்டில் கட்டியிருக்காங்க. திருவிதாங்கூர் அரசோட கரை ஓரங்களை கண்காணிக்கிறதுக்காகவும் கடல் வழியாக அந்நியர்கள் படையெடுத்து வரும்போது நாட்டை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காகவும் 3.5 ஏக்கர் நிலத்தில் 25 மீட்டர் உயரத்துக்கு பிரம்மாண்டமாக அந்த கோட்டையை கட்டியிருக்காங்க. இந்த பீரங்கிலாம் இருக்குல்ல, இந்த பீரங்கிலாம் கீழே இருந்து மேலே எடுத்துகிட்டு வர வசதியாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த படிக்கட்டு பக்கத்தில் இந்த மாதிரி சரிவான பாதையை கட்டியிருக்காங்க. இப்போ இருக்கும்ல, இது ஒரு முனை. இந்த முனையிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா வட்டக்கோட்டையோட ஒரு பிரம்மாண்டமான வியூ பாயிண்ட் இருக்குல்ல, அந்த பிரம்மாண்டமான வியூ பாயிண்ட்டை இங்கேருந்து பார்க்கலாம். அதோ தெரியுது பார்த்தீங்களா? கடல் வழியாக எதிரிகள் வரும்போது நம்ம வட்டக்கோட்டையிலேருந்து கண்காணிக்கிறதுக்காகவும் நம்ம வட்டக்கோட்டையிலேருந்து அவங்கள கண்காணிக்கிறோம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்றதுக்காகவும் தான் இந்த மாதிரி டிசைனில் இந்த கோட்டையை முழுவதுமாக கட்டியிருக்காங்க. நம்ம வட்டக்கோட்டை இங்கேருந்து கடலை பார்க்குற ஒவ்வொரு வியூ பாயிண்ட்டுமே அவ்வளோ அழகாக நம்ம ரொம்ப ரசிக்கும்படியாகவே இருக்குங்க. இப்போ நம்ம நிற்கிற இந்த இடத்துல இருந்து கடல் அழகாக பார்த்து ரசிக்கிறது நம்ம மனசுக்கு ஒரு புது புத்துணர்ச்சியும் ஒரு புது மன அமைதியும் கொடுக்குங்க. எனக்கு கொடுத்துச்சு. நான் ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். அண்ட் ரொம்ப ரிலாக்ஸேஷனாக இருந்துச்சு இந்த ஒரு வியூலேருந்து கடலை பார்க்குறது. எனக்கு வரலாறை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், அது மட்டும் இல்லாமல் இயற்கை சூழல் சார்ந்த ஒரு சூப்பரான சுற்றுலாத்தலத்துக்கும் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வட்டக்கோட்டை செலக்ட் பண்ணலாங்க. இதில் இந்த 2 விஷயமுமே இருக்குது. இப்போ நம்ம இருக்க இந்த வட்டக்கோட்டையில் நிறைய சினிமா ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. என்னென்ன படங்கள்னு பார்த்தீங்கன்னா கயல் படம், அப்புறம் நான் அவனில்லை, தொட்டி ஜெயா, அலைகள் ஓய்வதில்லை, சின்ன பூவே, மெல்ல பேசு, நம்ம ஊர் நல்ல ஊர், அண்ட் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த ராஜா திரைப்படம் அப்படின்ற நிறைய படங்கள் ஷூட் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக உள்ள படம்னு சொன்னோன்னா மூக்குத்தி அம்மன் படத்துக்கு பார்த்தீங்களா, ஆர்ஜே பாலாஜி நடித்தது. அந்த படத்தில் பகவதி பாபா இருப்பார்ல, அவர் வர முக்காவாசி சீன் இந்த வட்டக்கோட்டில் தாங்க ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த படம் பார்க்கும்போது இந்த வீடியோ நினச்சி பாருங்களேன், உங்களுக்கு ஆமாம்ல நம்ம அந்த வீடியோவில் பார்த்த லொக்கேஷன் அப்படின்னு உங்களுக்கு தோணும். இப்போ நம்ம இருக்க அந்த வட்டக்கோட்டை கன்னியாகுமரியிலேருந்து 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தாங்க இருக்குது. ஸோ நீங்கள் கன்னியாகுமரிக்கு ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட டூரிஸ்ட் பிளேசஸ் லிஸ்ட்டில் கண்டிப்பாக வட்டக்கோட்டையை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வட்டக்கோட்டைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு வட்டக்கோட்டை அவ்வளோ பிடிக்கும். ஸோ அடுத்த வாட்டி வந்தால் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுவீங்க.
நாம் வட்டக்கோட்டையை சுற்றி பார்க்கறதுக்கு கரெக்டான டைமிங் எப்பப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் 8 மணிக்கு வட்டக்கோட்டை ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ காலையில் 8 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் அதுக்கப்புறமா ஈவினிங் 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் வட்டக்கோட்டையை நல்லா என்ஜாய் பண்ணி சுற்றி பார்க்கலாங்க. இன்பிட்வீன் மதியம் 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் வெயில் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ணி வட்டக்கோட்டை சுற்றி பார்க்க முடியாது அப்படின்றது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஸோ நீங்கள் வட்டக்கோட்டைக்கு வர்ற மாதிரி இருந்தீங்கன்னா அதுக்கான டைமிங்கை பிளான் பண்ணிட்டு வாங்க. ஒரு எக்ஸ்ட்ரானரி பிளேஸை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வட்டப்பாறையை சூப்பராக வட்டக்கோட்டை ஐயோ மன்னிச்சு வட்டக்கோட்டையை சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. நல்லா சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஒரு கோட்டை அழகாக இருந்துச்சு. அது இல்லாமல் கோட்டைக்கு நடுவில் ஒரு குளம் மாதிரி இருந்துச்சு. அண்ட் 4 கார்னர்லேயும் 4 வியூ பாயிண்ட் இருந்துச்சு. அதில் 2 வியூ பாயிண்ட் வேறு லெவலில், மற்ற 2 வியூ பாயிண்ட் ஜஸ்ட்டு கொஞ்சம் ஓகேன்ற மாதிரி இருந்துச்சு. பட் வட்டக்கோட்டையோட ட்ரிப்பு நல்லா இருந்துச்சு. வரும்போது சரி ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் எப்படி இருக்கும்னு நினச்சிட்டு நடந்து வந்துட்டோம். ஆனால் போகும்போது பேசாமல் ஆட்டோலே வந்திருக்கலாமோ அப்படின்னு தோன்ற அளவுக்கு ரொம்ப டயர்டாயிடுச்சு. ஏன்னா எங்கள் ஆட்டோ எதுவுமே இல்லை. ஒன்ஸ் ஆட்டோ வந்தாங்கன்னா அவங்க தான் ஃபோன் நம்ம கொடுத்துட்டு திருப்பி நம்ம கூப்பிட்டதுக்கப்புறம் ரிட்டன் வந்து கூப்பிட்டு போவாங்க. மற்றபடி இங்கே ஆட்டோ நிற்கும் அப்படின்னு நினச்சிட்டு நடந்து போகிற வேலையெல்லாம் யாரும் யோசிக்க வேண்டாம். ஏன்னா நம்ம ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அங்கே நல்லா வியூ பாயிண்ட்டில் என்ஜாய் பண்ணிட்டு வந்த உடனே கால்லாம் ரொம்ப வலிக்கும்ல. ஸோ நடக்கிறது ரொம்ப கஷ்டம். வரும்போது ஜாலியாக இருந்துச்சு, போகும்போது நடந்து போக கஷ்டமாக இருக்குது. ஸோ அடுத்து கன்னியாகுமரியில் போய் இன்னும் சில இடங்களில் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இருக்குது. அதை கண்டினியூ பண்ணுவோம்.